இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். நான் கண்கூட பார்த்த ஒரு சம்பவம். என் நண்பர் ஜாதகம் பார்க்குறதுக்காக என்னையும் கூட அழைச்சிட்டு போயிருந்தார். எனக்கு கொஞ்சம் ஜோசியத்தில் சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால என்னையும் கூட கூப்பிட்டு போனால் நல்லா இருக்குன்றதுக்காக கூப்பிட்டு போனார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஜோசியர்கிட்ட போனோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது தன் மகனுக்காக அந்த அப்பா அம்மா ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அந்த ஜோசியர்கிட்ட. எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஜோசியர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் பையனுக்கு லக்னத்தில் கேது இருக்குது, 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தில் ராகு இருக்குது. நீங்கள் 30 வயசுக்குள்ளே உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணு வேறு ஒருத்தனோட ஓடி போயிடும், இல்லைனா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பலன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எனக்கு அங்கேயே செம்ம ஷாக்கு. அந்த ஜோசியர் சொன்னதை கேட்ட அந்த 2 அப்பா அம்மாவும் அந்த மகனுக்கு ஜாதகம் பார்க்க வந்து அந்த அப்பா அம்மாவும் அப்படியே அங்கேயே அழுகுறாங்க. உண்மையிலே இந்த ஜோசியம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு நிஜமாகவே தெரியல. ஜோதிடர்கள் எல்லாம் தன்னை பெரிய கடவுள் நினச்சிக்கிறாங்க. ஜோசியரும் சாதாரண ஒரு மனுஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு கணிக்க தெரியும், அவ்வளோதான். அவங்க கூறுற பலன் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆனால் மக்களுக்கு என்ன தெரியும், ஜோசியர் சொல்லிட்டாரு நடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஜோதிடர்கள் புருடா விட்டு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. உண்மையிலே 7 ராகு இருந்தால் வரப்போகிற மனைவி இல்லை கணவன் வேற ஒருத்தவங்களோட ஓடி போயிடுறதோ இல்லை இறந்து போயிடுறதோ நடக்குமான்னா கண்டிப்பாக 100% இல்லவே இல்லை. ஜோதிடத்தில் எங்கெல்லாம் விதி இருக்கோ அங்கெல்லாம் விதி விலக்குகளும் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்நிய திருமணம், காதல் திருமணம், அந்த திருமணத்தில் ஏதாவது சிறு இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் தானே சொல்லப்படுதே தவிர மனைவி இறந்துருவாங்க, மனைவி வேற ஒருத்தவங்க ஓடி போயிடும், கணவன் இறந்துருவா, கணவன் வேற ஒருத்தவங்களோட ஓடி போயிடுவார் அப்படின்ற எந்த ப்ரெடிக்ஷனுக்கும் அங்கே இடமே இல்லை. தன்னை பெரிய ஜோசியர்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்துகிற ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் பலன் கேட்காதீங்க. உங்கள் பணத்தையும் நீங்கள் வீணடிக்காதீங்க. 7 ராகு இருக்கிறது இந்த திருமண ஸ்தானத்தை சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அதுக்காக இறந்து போயிடுவாங்க, வேற ஒருத்தனோட ஓடி போயிடுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம்ப்பா. நம்ம உலகத்தில் 70% மக்களுக்கு மேலே ராகுக்கு எது தோஷம் இருக்குது, 7ஆம் இடத்துல ராகுவோ இல்லை ஏதோ ஒரு பாவகிரகங்கள் இருந்தே தான் ஆகும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே இது நடந்துட போகிறது இல்லை. ஏன்னா நிறைய விதி விலக்குகள் இருக்குது. 7ல் ராகு இருந்தாலே இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு பொதுவாக எதையுமே கணிக்காமல் காசுக்காகவும் தொழில் யுத்திகளுக்காகவும் தன்னை பெரிய ஜோசியர் காமிச்சிக்கணும் அப்படிங்கிற இந்த வெட்டி வீராப்புக்காகவும் இங்கே நிறைய பேர் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. அதனால் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்க எல்லாருக்கும் இப்படி நடந்துருமானா கிடையவே கிடையாது. நீங்கள் திருமணம் செய்யும்போது அந்த ராகு திசை வரணும், அந்த ராகு எந்த பாவகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும், எந்த கிரகங்களோட தொடர்பில் இருக்குன்னு பார்க்கணும், அந்த ராகுவை யார் பார்க்குறாங்க, சுபர் பார்க்குறாரா அசுபர் பார்க்குறாரா அப்படிங்கிறத பார்க்கணும், ராகுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு பார்க்கணும், அந்த ராகு சுபர் ராகுவாக இருக்காரா, அதாவது நல்லது செய்யக்கூடியவராக இருக்காரா கெடுதல் செய்யக்கூடிய இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இன்னும் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்து ஒரு 1000 விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு பலனே சொல்லணும். 7 ராகு இருக்குன்னே பொதுவாக ஒய்ஃப் ஓடி போயிடுவோம், பொன்னாடி ஓடி போயிடுவோம், புருஷன் சுற்று போயிடுவான்னு சொல்கிறது ஒரு கேனத்தனமான ஒரு ஜோசியம். அதுதான் இங்கே போய்கிட்டே இருக்குது நம்ம நாட்டில். என்ன தான் வழி, எல்லா ஜோசியரும் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே ஜோசியத்தை படிங்க. அதுக்கான எல்லா சோர்ஸுமே ஆன்லைனில் இருக்குது, தாராளமாக படிக்கலாம். ஜோசியம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சப்ஜெக்ட். ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது மட்டும்தான் கஷ்டம், அதை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. நீங்களும் ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜோசியத்தை படிக்கணும், கற்றுக்கணும். நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் கேள்வி கேட்கணும் ஜோதிடர்கிட்ட. எந்த விதியின்படி நீங்கள் இந்த பலனை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போல்டாக பேசணும். அதுக்கு உங்களுக்கு ஜோசியத்தை பற்றி தெரியணும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்களே கணிக்கிற அளவுக்கு ஒரு அடிப்படை ஜோதிடமாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். நன்றி.